திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் வட்டம் கருக்கு கிராமத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கருக்குவாள் முனீஸ்வரன் ஆலயத்தின் 3ஆம் ஆண்டு சித்தர்கள் கூடும் சித்திரை பௌர்ணமி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சென்னை அம்பத்தூர் கருக்கு கிராமத்தில் 3ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சித்தர்கள் கூடும் சித்திரை பௌர்ணமி விழா கருமை வினை தீர்க்கும் கருக்குவாள் முனீஸ்வரன் உபவாசகர் குருஜி குமரவேல் ஐயா அவர்கள் தலைமையில் கருக்குவாள் முனீஸ்வரனுக்கு கும்பப்படையில் இட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முன்னதாக சித்தர்கள் கருக்கு இபி காலனி சிவா விஷ்ணு ஆலயத்தில் இருந்து சித்தர்கள் அனைவரும் ஊர்வலமாக வலம் வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கினர். அதன் பின்னர் கருக்குவாள் முனீஸ்வரனுக்கு கும்பப்படையில் இட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் தங்களின் நீண்ட கால கோரிக்கைகளான திருமண தடை, குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்தவர்களுக்கு கும்பப்படையல் பிரசாதமும் எலுமிச்சை பழமும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதில் கருக்கு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய உபாசகர் தவ திரு குமரவேல் ஐயா, தேசிய இந்து திருக்கோயில் கூட்டமைப்பு மாநில செயலாளர் கொல்லிமலை அகோரி மணிகண்டன் ஐயா, பாபாஜி தவப்பீடம் காடுவெட்டி தவ திரு வாழை ராஜேந்திரன் ஐயா, ஸ்ரீ பாலா ஓம் ஸ்ரீ வராகி பீடம் அறக்கட்டளை தவ திரு வராகி பிரகாஷ், சிவ திரு சிந்தனை செல்வர் ஆவடி மீசை ராஜேந்திரன் ஐயா, சொல்வதெல்லாம் உண்மை பத்திரிகையின் நிறுவனர் மற்றும் ஆசிரியர் சேவா ரத்னா முனைவர் ராமச்சந்திரன் மற்றும் கருக்கு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகளிர் குழுவினர், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்ட விழாவினை சிறப்பித்தனர். இதில் கருக்கு கிராமத்தை சுற்றி உள்ள 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்பே சிவம் சிவாய வாழ்க. நான் தேசிய இந்து திருக்கோயில் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கொல்லிமலை அகோரி மணிகண்டன். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் வட்டம் கருக்கு என்னும் புண்ணிய பூமியில கருமை வினை தீர்க்கும் கருக்குவாள் முனீஸ்வரர் ஆலய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் உரிய குமரவேல் குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடு சித்திரை மாதம் சித்திரர்கள் கூடும் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இன்று சித்திரகுப்தர் பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு ஊர்களில் இருந்து வருகை புரிந்திருந்த அடியார் பெருமக்களின் ஆசீர்வாதத்தோடும் எங்களது மதிப்பிற்குரிய ராமச்சந்திரன் ஐயா அவர்களது அன்போடும் கருணாகரன் ஐயாவோட ஆசீர்வாதத்தோடும் சிந்தனை சிவா பவானி அம்மையார் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடும் இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த குருநாதர்கள் குருஜிகள் ஆசீர்வாதத்தோடு திருப்பதி பாடசாலையிலிருந்து வருகை வந்திருக்கும் பட்டாச்சாரியர் ஆசீர்வாதத்தோடும் இன்று இந்த புண்ணிய பூமியில் கருமை வினை தீர்க்கும் கருக்குவாள் முனீஸ்வரருடைய ஆசீர்வாதத்தோடு சித்தர்கள் கூடும் சித்திரை திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதை தொடர்ந்த வண்ணமாக அன்னம்பாளிப்பு, கும்பப்படையல், சாமி திருவீதி ஊர்வலா இதெல்லாம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பல ஆயிரம் பக்த கோடிகளின் அரவணைப்போடு சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெற்றது. விபூதி சித்தர், இன்னும் பல சித்தர்கள் எல்லாம், வாழை ராஜேந்திர சுவாமிகள், இதுபோல மீசை ராஜேந்திர சுவாமிகள், இதுபோல பல ஆயிரம் அடியார் பெருமக்களுடைய ஆசீர்வாதத்தோடு சிறப்பு பூஜைகள் எல்லாம் இந்த புண்ணிய பூமியில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 ஆண்டுகளாவே நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ திருமணமாகாத குழந்தைங்கள்லாம் இந்த பூஜையில கலந்துகிட்டு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்க வந்து ஒவ்வொரு டைம் சொல்லும் போதெல்லாம் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கெல்லாம் எத்தனையோ 10 ஆண்டு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வந்தவங்களாம் இந்த பூஜையில கலந்துகிட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியம் எல்லாம் கொடுத்து வந்தவரை வாழ வைக்கும் கங்கையம்மன் ஆலயத்தில் இருந்து காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருக்குவாள் முனீஸ்வரருடைய அருளாசியோடு அனைத்து வேண்டுதலையும் நிவர்த்தி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் கிராமமும் தன்னை சார்ந்து வரும் மக்களும் வளமோடும் நலமோடும் இருக்கணும்னு சொல்லி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களோடு மக்களாக இருந்து அருளாசி வழங்கி கொண்டிருக்கும் குமரவேல் குருநாதருடைய அவருடைய பாசத்துக்காகவே இந்த புண்ணிய பூமியில அந்த கருமை வினைத்து இருக்கும் கருக்குவாள் முனீஸ்வரர் அந்த அருள் பாலிக்கிறாருன்னு தான் நான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவருடைய அரவணைப்பும் மக்கள் மேல கொண்ட பாசமும் அவரை நம்பி வந்த மக்களுக்காக தன்னலம் இல்லாமல் எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய அரவணைப்பாகவே எப்பெல்லாம் கூப்பிட்டாலும் அவர் கூப்பிட்ட நேரத்துக்கு கொல்லிமலையிலிருந்து எல்லா மூலிகைகளையும் கொண்டு வந்து சிறப்பு பூஜைகள்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.